ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான இந்த காரியம் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான இந்த சம்பவம் என்னவாக முடிய போதோ என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்று சொல்லி, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பொறுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய காத்திருப்புதல் ஒரு நாள் வெட்கத்தில் முடிவதில்லை. நீங்கள் பொறுத்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த பொறுமைக்கு என் தேவன் நிச்சயமாகவே பதிலளிப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ, என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவத்தை நான் பார்க்கும்போது என்னவாக முடிய போதோ தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் திகைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பொறுத்திரு என்று சொல்லி. அவருடைய சமூகத்தில் நீங்கள் பொறுத்திருங்கள். அவர் செய்கிறதான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பொறுத்திருந்து அவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருபோதும் தேவன் உங்களுக்கு சொன்னதான வார்த்தைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல. அவர் ஏற்ற நேரம் வரும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவார். கர்த்தரிடத்தில் நீங்கள் பொறுமையா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே மாபெரும் ஒரு வெற்றியை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். இந்த காலை வேளையில் என் தேவன் உங்களோடு கூட சொல்றது நான் வார்த்தை, நீ பொறுத்திரு என்று சொல்லி. நீங்கள் பொறுத்திருக்கும் போது தேவனுடைய சமூகத்திலே ஒரு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அந்த பொறுமையை தான் நாம் அநேக நேரங்களை இழந்து போனவர்களாக காணப்படுகிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நீங்க பொறுத்திருங்க, காத்திருங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.